வணக்கம். நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இல்லனா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ மனப்பாடம் செஞ்சு உங்களுக்கு சலித்து போயிருக்கலாம். உங்களுக்கான ஒரு ஆழமான பகுப்பாய்வு தான் இன்றைய விவாதம். கரெக்ட். வெறும் ஃபேக்ட்ஸ படிக்காம அதோட பின்னாடிய நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஆம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 10 மார்ச் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக். எந்த ஒரு நீண்ட அறிமுகமும் இல்லாம நேரடியா நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம். கண்டிப்பா. போறதுக்கு முன்னாடி மேலும் பல அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை பயன்படுத்தி நமது டெலிகிராம் சேனல்ல நீங்க கட்டாயம் இணையணும்னு கேட்டுக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அறிவிப்பு. ஆமா. பிஎம் மோடிஸ் 33,500 crore இன்ஃப்ரா புஷ் பத்தி நிறைய செய்திகள் வந்திருக்கு. இதுல குறிப்பா டெல்லியில நடக்கிற டெல்லி மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் 18,300 கோடி மாபெரும் அளவுல விவாதிக்கப்படுது. இதுல ஏதோ 2 முக்கியமான லைன்கள் இருக்கிறதா கவனிச்சேன். ஆ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த 2 லைன் தான் ரொம்ப முக்கியம். முதலாவது பிங்க் லைன். ஓ, அந்த பிங்க் லைனோட லென்த் 12.3 கிலோமீட்டர். அப்புறம் அதுல 10 ஸ்டேஷன்ஸ் வருது, சரியா? எக்ஸாக்ட்லி. இந்த பிங்க் லைனோட மிக முக்கியமான எக்ஸாம் ஃபேக்ட் என்னன்னா, இது முடிவடையும் போது 71.56 கிலோமீட்டர் டோட்டல் சர்க்குலர் ரூட்டை இது நிறைவு செய்யும். அப்போ இதன் மூலமா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆபரேஷனல் ரிங் மெட்ரோ என்ற பெருமையை டெல்லி பெறப்போகுது. உண்மைதான். 2வது லைன் மஜெண்டா லைன். இது 9.9 கிலோமீட்டர்ஸ் நீளம் கொண்டது. இதுல 7 ஸ்டேஷன்ஸ் இடம்பெறும். இதோட இன்ஜினியரிங் மாரோலா பார்க்கப்படுறது இதோட உயரம் தானே? ஆமா. இதோட மேக்ஸ் ஹைட் 28.36 மீட்டர் உயரத்துல அமைக்கப்படுது. நீங்க இந்த எண்களை கட்டாயம் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த இன்ஃப்ரா புஷ்ல ஃபேஸ் VA திட்டமும் ரொம்ப முக்கியம். ஆமா. இந்த ஃபேஸ் VAல சென்ட்ரல் விஸ்டா மற்றும் கோல்டன் லைன் எக்ஸ்டென்ஷன்ஸ் திட்டங்கள் அடங்கும். அது மட்டும் இல்லாம டியர் 2 சிட்டிஸ் கனெக்டிவிட்டியை அதிகரிக்கும் வகையில கோட்டா பூந்தி கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் ப்ராஜெக்டும் வந்திருக்கு. அப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக GPRA ஹவுசிங் ரீடெவலப்மெண்ட் போன்ற பெரிய திட்டங்களும் இந்த மாஸ்டர் டெக்ல வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போலவே பாலிசி ரிஃபார்ம்ஸும் ரொம்ப முக்கியம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, SEZ 2.0 பாலிசி ரிஃபார்ம் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. SEZ, அதாவது ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ். இந்த 2.0 வெர்ஷன் எதற்காக? ஏற்றுமதிய பல மடங்கு அதிகரிக்க அரசாங்கம் ஒரு 17 மெம்பர் கோஆய் பேனலை அமைச்சிருக்காங்க. இந்த பேனல்ல நீத்தி ஆயோக் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ எக்ஸாம்ல நாம ஞாபகம் வைக்க வேண்டியது அந்த 17 மெம்பர் கோஆய் பேனல். அப்புறம் அவங்களுக்கான டைம்லைன் என்ன? சரியா 6 மந்த்ஸ்ல ஒரு கான்செப்ட் பேப்பரை அவங்க சப்மிட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மேண்டேட். அருமை. அடுத்து கிராஸ் ரூட்ஸ் லெவல் கவர்னன்ஸ்ல ஒரு முக்கியமான கேம்பெயின் தொடங்கியிருக்காங்க. சே நோ டு ப்ராக்ஸி சார்பஞ்ச் கேம்பெயின். ஆ இது ரொம்ப தேவையான ஒரு முன்னெடுப்பு. ஆமா, உள்ளாட்சி தேர்தல்கள்ல பெண்கள் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு பதிலா அவங்க கணவர்களோ இல்ல உறவினர்களோ தான் பதவியை நிர்வகிப்பாங்க. இத எலிமினேட்டிங் சர்பஞ்ச் பிரதான்பதி பிராக்டிசஸ் மூலமா தடுக்கிறது தான் இந்த கேம்பெயினோட மெயின் டார்கெட். ஒரு டிரைவிங் டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரோ ஸ்டியரிங் பிடிக்கிற மாதிரி தான் இது. இதற்கான லீகல் ஆங்கரா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 பயன்படுத்தப்படுது. அந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் லோக்கல் கவர்னன்ஸ்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்ச சட்டம். கரெக்ட். அடுத்து ஸ்டேட் ஸ்பெசிபிக் அப்டேட்ஸ் பார்த்தோம்னா உத்தராகண்ட் ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியிருக்காங்க. ஓ, NCRBயோட ICJS CTNS டேஷ்போர்ட்ல உத்தராகண்ட் இப்போ ரேங்க் 1 பிடிச்சிருக்காங்களே, அதுவா? அதேதான். அவங்களோட ஸ்கோர் 93.46. இந்த ICJS CTNS டேஷ்போர்ட் பத்தி எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு அதிகம். இது எதை குறிக்குது? ICJS அதாவது இன்டர்ஆபரேபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். CCTNSனா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ். காவல்துறை, நீதிமன்றம்னு எல்லாத்தையும் இணைக்கும் ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் இது. இதுல உத்தராகண்டோட வெற்றிக்கு காரணம் என்ன? அவங்களோட கீ டிரைவர்ஸ் ஒன் டேட்டா ஒன் என்ட்ரி. ஒரு முறை டேட்டா என்ட்ரி செஞ்சா அது எல்லா துறைகளுக்கும் சிங்க் ஆகிடும். வாவ், அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெரிய டிரான்ஸ்பரன்சி இது. அடுத்து எக்கனாமி டேட்டாக்கு வருவோம். கோவா FY27 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆமா, பட்ஜெட்டோட மதிப்பு ₹30,195 crore. இதுல நாம கவனிக்க வேண்டிய எண்கள், ரெவென்யூ சர்ப்ளஸ் ₹1,666 crore. அப்புறம் GSDP மதிப்பு 1.31 lakh crore இருக்கு. மிக முக்கியமா கோவாவின் பெர் கேபிட்டா இன்கம் ₹8.18 lakh உயர்ந்திருக்கு.
நீங்க இந்த எண்களை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நிச்சயமா. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கல்ச்சர் அண்ட் ஹெல்த் சார்ந்த 2 செய்திகள் வந்திருக்கு. முதலாவது ஒரு கின்னஸ் சாதனை. 9,111 women ஒன்னா இணைந்து லெசம் டான்ஸ் ஆடி ஒரு புதிய கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. சிறப்பானது. அப்புறம் அந்த ஹெல்த் அப்டேட் என்ன? கார்டிசல் 4 HPE வேக்சினை 20,000 கேர்ள்ஸ்க்கு செலுத்தும் மிகப்பெரிய முன்னெடுப்பு அங்க தொடங்கப்பட்டிருக்கு. இது சர்விக்கல் கேன்சரை தடுக்கிற மிக முக்கியமான வேக்சின். கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. டிஜிட்டல் சேஃப்டிலையும் மாநிலங்கள் கவனம் செலுத்துறாங்க. கேரளா சைபர் சேஃப்டி புரோட்டோகால் 2026 பொது பள்ளிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, இத கைட் நிறுவனம் மூலம் செயல்படுத்துறாங்க. இதுல பிரைவசி பை டிசைன் அப்படிங்கிற கான்செப்டை என்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட் உருவாக்கும் போதே பிரைவசியை கோர் ஃபீச்சரா வைக்கிறது தான் இது. அருமையான கான்செப்ட். சரி, சர்வதேச அளவுல பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இந்தியாஸ் 9 FTAs மைல்கல்ல நாம எட்டியிருக்கோம். ஆமா, மொத்தம் 38 கண்ட்ரீஸ் கூட. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோட குரோனாலஜி மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். 2024ல EFTA கூட TPA கையெழுத்தாச்சு. 2026ல இப்போ EU கூட FTA மற்றும் US கூட இன்டரிம் உடன்படிக்கைகள் கையெழுத்தாகியிருக்கு. சரியா? எக்ஸாக்ட்லி. அதே போல டிப்ளமசில ஃபின்லாந்து ஸ்டேட் விசிட் ரொம்பவே கவனம் பெற்றிருக்கு. 11th ரைசினா டயலாக்ல அவங்க தான் சீஃப் கெஸ்ட். ஓ, ரைசினா டயலாக். இதோட தீம் என்ன? தீம் சம்ஸ்காரா, அசர்ஷன், அகாமடேஷன், அட்வான்ஸ்மெண்ட். இன்ட்ரெஸ்டிங். குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ்னு வரும்போது ISA பத்தி ஒரு அப்டேட் இருக்கு. ரொமேனியா ஜாயின்ஸ் ISA. ஆமா, ரொமேனியா இப்போ 118th மெம்பரா இணைஞ்சிருக்காங்க. இதற்கான ஃப்ரேம்வொர்க் அவங்க டிசம்பர் 2023லயே சைன் பண்ணிட்டாங்க. இந்த 118 மெம்பர் என்ற நம்பர் நேரடியாக எக்ஸாம்ல வரலாம். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு போலாமா? போலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது SBI, ஒரு மாபெரும் முன்னெடுப்பா USD 500M சோஷியல் லோனை பெற்றிருக்காங்க. இதோட டார்கெட் MSMEs மற்றும் SHGsக்கு நிதி உதவி அளிக்கிறது தானே? கரெக்ட். அப்புறம் சஸ்டைனபிள் ஃபைனான்ஸ்ல பேங்க் ஆஃப் பரோடா, அதாவது BOB, கிரீன் இன்ஃப்ரா பாண்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதோட மதிப்பு ₹10,000 கோடி. இது ஒரு 7-இயர் டேர்ம் கொண்ட பாண்ட். இதோட ஈல்ட் 7.1% ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆமா, ரீட்டைல் பேங்கிங்ல HDFC அண்ட் ஸ்விக்கி இணைந்து கோ-பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் கஸ்டமர்ஸ்க்கு மேக்ஸ் ₹48,000 ஆனுவல் சேவிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபெடரல் பேங்க் தங்களோட புதிய ஃபெட் வெல்த் பிளாட்ஃபார்மை தொடங்கியிருக்காங்க. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இப்போ யூனிவர்சல் பேங்க் டிரான்சிஷனுக்கான அப்ரூவலை பெற்றிருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நீத்தி ஆயோக் அண்ட் TPL இணைந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது. இதற்கான ECM's அவுட்லே ₹40,000 crore. இந்தியா வெறும் அசம்பிளிங் ஹப்பா இல்லாம கோர் காம்பனன்ட்ஸை இங்கேயே தயாரிக்கணுங்கிறது தான் நோக்கம். அடுத்து கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்ச் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பார்ட்னர்ஸ் யாரு? பார்ட்னர்ஸ் நபார்ட் மற்றும் கேட்ஸ் ஃபவுண்டேஷன். இது டிக்ரா என்ற பிளாட்ஃபார்ம்ல நடக்குது. இதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் தொகையா ₹15L அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே. எக்ஸிகியூட்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஒரு 3 பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவதா எஸ் பேங்கோட புதிய MD அண்ட் CEO ஆக வினய் முரளிதர் தோன்சே நியமிக்கப்பட்டிருக்கார். இரண்டாவதா ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்கோட இன்டரிம் CEO ஆக கேட்டன் மர்ச்சன்ட் நியமிக்கப்பட்டிருக்காரு. மூன்றாவதா ஒரு சர்வதேச நியமனம். ஐரானோட 3rd சுப்ரீம் லீடராக மோட்ஸ்தபா கமனேயி பொறுப்பேற்றிருக்கார். ஆமா, ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது சிப்ரி ஆர்ம்ஸ் இம்போர்ட் ரிப்போர்ட் 2021-2025 பத்தி பேசியே ஆகணும். இந்தியா உலக அளவுல 2nd லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் குளோபலி அப்படிங்கிற நிலையில இருக்கு. நம்ம குளோபல் ஷேர் 8.2%. இதுல ஒரு முக்கியமான ட்ரெண்ட் என்னன்னா ரஷ்யா ஷிஃப்ட். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கும் ஆயுதங்கள் 70%ல இருந்து இப்ப 40% குறைஞ்சிருக்கு. ஆமா, இது நம்மளோட டிஃபென்ஸ் டைவர்சிஃபிகேஷனை தெளிவா காட்டுது. ஜியோ பாலிடிக்ஸ்ல இன்னொரு செய்தியும் இருக்கு. ஃபிளாஷ் பாயிண்ட், இந்தியன் ஓஷன். அதாவது US இரான் கான்ஃப்ளிக்ட் இப்போ ஸ்ரீலங்கா ஈஸி வர வந்திருக்கு. இத ஒரு ஃபேக்சுவல் செய்தியா மட்டும் நீங்க பார்க்கணும். எந்த அரசியல் சார்பும் இல்லாம சொல்றேன். US சப்மரீன் டோர்பீடோட் இரானியன் வார்ஷிப் IRS டினா 80 sailors dead என்ற செய்தி பதிவாயிருக்கு. ஆமா, சர்வதேச கடல் எல்லையில நடக்கிற இந்த சம்பவங்கள் மேரிடைம் செக்யூரிட்டியில என்ன தாக்கம் ஏற்படுத்தும்னு நீங்க கவனிக்கணும்.
உள்நாட்டு பாதுகாப்பு பொறுத்தவரை மார்ச் 10 அன்று CISF ரேசிங் டே அனுசரிக்கப்படுது. இது எஸ்டாப்ளிஷ்ட் 1969. டிஃபென்ஸ்ல ஜாயிண்ட் எக்ஸசைசஸ்ல எக்ஸசைஸ் லாமிட்டே 2026 ரொம்ப முக்கியம். இது இந்தியா சேஷல்ஸ் இடையேயான எக்ஸசைஸ். இது 11th எடிஷன். ஆர்மி அப்பாயின்மெண்ட்ல லெப்டினன்ட் திராஜ் சித் அவர்கள் VCOS ஆக நியமிக்கப்பட்டிருக்கார். டெக்னாலஜி பக்கம் வந்தோம்னா ப்ராஜெக்ட் KAL என்ற ஒரு ட்ரோன் பத்தி சொல்லணும். இது இண்டிஜினஸ் ஒன் வே அட்டாக் UAV. இதோட ரேஞ்ச் 1000 கிலோமீட்டர். இது கூடவே BEL அண்ட் சாஸ்மோஸ் HOU ஒப்பந்தமும் கையெழுத்தாகிருத்து. விண்வெளித்துறையில ISRO அண்ட் ESA எர்த் அப்சர்வேஷன் பேக்ட் கையெழுத்தாகியிருக்கு. இது ESA's ஃப்ளெக்ஸ் மிஷனுக்கான கூட்டு முயற்சி. ரினியூவபிள் எனர்ஜில ஓஷன் எனர்ஜியை பயன்படுத்த லக்ஷத்வீப்ல ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. ஆமா, OTEC கவராட்டி திட்டம். இது மூலமா 100 கியூபிக் மீட்டர் டே டீசாலினேஷன் செய்யப்படுது. இது கூடவே LTTD தொழில்நுட்பமும் செயல்படுத்துறாங்க. மெடிக்கல் டெக்னாலஜில பிரதீக்ஷா ட்ரஸ்ட் ஃபண்ட் பண்ற IISc பிரெயின் கோ ப்ராசஸர்ஸ் திட்டம் ரொம்ப முக்கியமானது. அதே போல கெமிக்கல் டாக்ஸிசிட்டியை எதிர்த்து போராட DRDO's ஆர்கானோ பாஸ்பரஸ் ஆன்டிடோட்ஸ் திட்டத்துக்காக 99.15 lakh rupees நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பப்ளிக் ஹெல்த்ல டென்மார்க்ஸ் WHO மைல்ஸ்டோன் பத்தி சொல்லுங்க. First EU country to achieve EMCTT of HIV and syphilis என்ற பெருமையை டென்மார்க் பெற்றிருக்கு. ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்டரி மற்றும் இம்பார்ட்டன்ட் டேஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸ்போர்ட்ஸ்ல ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026ல இந்தியா டிஃபீட்ஸ் நியூசிலாந்து பை 96 ரன்ஸ். இது நம்மளோட 3rd டைட்டில். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் 2026 இந்தியாவின் லக்ஷ்யா சென் வந்து ரன்னர் அப்பாக வந்திருக்கார். F1 ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீ 2026ல ஃபர்ஸ்ட் பிளேஸை ஜார்ஜ் ரசல் வென்றுள்ளார். ஹிஸ்டரியில இட்டாலியில 2600 year old எஸ்ட்ரஸ்கன் டூம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விருதுகள்ல தெலங்கானா கதார் ஃபில்ம் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருது ரஷ்மிகா மண்டானா வென்றுள்ளார். அப்புறம் ஆபிட்ரரியில 1965 வார் ஹீரோ மற்றும் வீர சக்கர விருது பெற்ற KG ஜார்ஜ் காலமானார். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல மார்ச் 8 இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே 2026. இதோட தீம் வந்து ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமென் அண்ட் கேர்ள்ஸ். இது 51st UN அப்சர்வேஷன். சரி, இப்போ நாம மாஸ்டர் டெக்கோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமா, டெஸ்ட் யுவர் நாலேஜ், ரேபிட் ரீகால். நான் கேள்விகளை கேட்கிறேன், பதில்களை ஃபாஸ்டா பார்க்கலாம். Q1. Which country became the 118th member of the ISA? A1 Romania. Super. Q2. What is the financial outlay for the TPL Niti Aayog ECMS? A2 Rs 40,000 crore. Q3. Which bank raised Rs 10,000 crore via NSE-listed green infra bonds? A3 Bank of Baroda. Q4. What was the theme for the 11th Raisina Dialogue 2026? A4 Samskara, Assertion, Accommodation, Advancement. Q5. Which state ranked first in the NCRB ICJS 2.0 dashboard? A5 Uttarakhand. அவங்க score 93.46. Q6. By how many runs did India defeat New Zealand in the T20 World Cup final? A6 96 runs. Q7. Name the joint military exercise between India and Seychelles. A7 Lamitier 2026. Q8. What is the exact range of IG Defense's Project Kale drone? A8 1000 kilometer. Q9. Which disease transmission was eliminated by Denmark alongside HIV? A9 Syphilis. Q10. Who replaced Rishi Gupta as the interim CEO of Fino Payments Bank? A10 Ketan Merchant. இந்த ரேபிட் ரீகால்ல எல்லா பதில்களையும் நீங்க சரியா ரீகால் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். நிச்சயமா. இன்னைக்கு நாம விவாதிச்ச செய்திகளை தாண்டி நீங்க சுயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். ஒரு புறம் ப்ராஜெக்ட் KL போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஆளில்லா விமானங்களை உருவாக்கி நம்ம பாதுகாப்பை உச்சத்துக்கு கொண்டு போறோம். மறுபுறம் IISc பிரெயின் கோ ப்ராசஸர்ஸ் மூலமா மனித மூளைய நேரடியா ஹார்ட்வேர் கூட இணைக்கிற ஆய்வுகளை செய்றோம். இது ரெண்டும் ஒன்றிணையும் போது மனிதனோட திறனும் பாதுகாப்பும் உலக அரங்கில் எந்த மாதிரி ஒரு பெரும் மாற்றத்தை சந்திக்க போகுதுன்னு நீங்க கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். உறுதியா? அந்த அடுத்த பரிணாமம் எக்ஸாம் கேள்விகளா மட்டும் இல்லாம நம்ம வாழ்வியலையே மாத்தப் போகுது.
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகும் உங்களுக்கு இன்றைய 10 மார்ச் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டக் பகுப்பாய்வு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் பல அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பயன்படுத்தி நமது டெலிகிராம் சேனல்ல கட்டாயம் இணையுங்கள். தொடர்ந்து படியுங்கள். மீண்டும் அடுத்த டீப் டைவில் சந்திக்கலாம். நன்றி.